அனைவரையும் இந்த ஆழமான ஆன்மீக தேடலின் அலசலுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் தினசரி நடக்கிற ஒரு ஆழமான தேடலை பத்தி தான். மனித வாழ்க்கைங்கிறது நிறைய ரகசியங்களை உள்ள வச்சிருக்க ஒரு பெரிய மரம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பழமையான ஆழமா வேரூன்றிய ஒரு மாபெரும் மரம். அந்த மரத்தோட கிளைகள், அதோட வேர்கள், அப்புறம் அதோட அமைதி, இதையெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையில இருக்கிற உறவுகளையும் வாழ்வோட உண்மையான நோக்கத்தையும் எப்படி புரிஞ்சு கொள்வதுன்னு இன்னைக்கு நாம இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். சரி, அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மனிதர்கள், அவங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ரொம்ப வலிய தர்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க சும்மா எதேச்சியா உங்க வாழ்க்கையில வந்து சேர்ந்தாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விதியின் வடிவமைப்பு இருக்கா? நம்ம ஹிந்து தர்மமும் கிழக்கு நாடுகளின் தத்துவங்களும் இதுக்கு ரொம்பவே தெளிவான ஆச்சரியமான விளக்கங்களை கொடுக்குது. இந்த தத்துவங்களை அடிப்படையா வச்சு நம்ம உறவுகள் எப்படி பின்னப்பட்டிருக்குன்னு நம்ம இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். பாகம் 1, கர்மாவின் வேர்கள். இப்போ அந்த மரத்தண்டை விட்டுருவோம், மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்க வேர்களை பத்தி பார்ப்போம். நம்மளோட தாய் தந்தை பிள்ளைகள் வாழ்க்கை துணைன்னு நம்ம சுத்தி இருக்கிற அந்த நெருங்கிய உறவுகள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் அந்த ஆழமான வேர்கள். இது ஏதோ ஒரு வகையில நம்மளோட கர்ம வினையோட தொடர்ச்சியா தான் நம்ம வாழ்க்கையில வந்து இணைகிறாங்க. இத சரியா புரிஞ்சுக்க ருணானுபந்தம் அப்படிங்கிற வார்த்தைய நாம தெரிஞ்சுக்கணும். ருணம்னா என்ன? கடன். இந்த உலகத்துல எந்த ஒரு சந்திப்பும் தற்செயலானது கிடையாதுங்க. போன பிறவிகள்ல நாம ஒருத்தருக்கு செஞ்ச உதவியோ இல்ல நாம பண்ண துரோகமோ இந்த பிறவியில அவங்கள நமக்கு ஒரு உறவா உருமாற்றி கொண்டு வந்து சேர்க்குது. சும்மா ரோட்ல போறப்ப ஒருத்தரை பாட்டு முகம் மலர்ந்து சிரிக்கிறோம்னா கூட அதுக்கு பின்னால ஒரு கர்ம பிணைப்பு இருக்கு. நம்மளோட கடந்த கால செயல்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இந்த நெருங்கிய வட்டத்தையே உருவாக்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சில உறவுகள் நமக்கு அவ்ளோ சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே நம்மளோட புண்ணியத்தின் வெளிப்பாடு. ஆனா சில உறவுகள் அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவ்ளோ வலிய தரும். அத நாம தண்டனைன்னு நினைக்க கூடாதுங்க. அது நாம தீர்க்க வேண்டிய கர்மாவின் வெளிப்பாடு. அதாவது ஒரு முடிக்கப்படாத கணக்க செட்டில் பண்றதுக்கான வாய்ப்பு அது. ஆமாங்க, வலிய தரும் உறவுகளை கண்டு நாம இனிமே பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆன்மா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு நாமளே தேர்ந்தெடுத்த கருவிகள் தான் இந்த கடினமான உறவுகள். சவாலான உறவுகள் என்பவை கண்டிப்பா தண்டனைகள் கிடையாதுங்க. அது நம்ம ஆன்மா உயர்ந்து கற்கவும் வளரவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான கருவி. பாகம் 2, கர்ம சுழற்சியை உடைத்தல். சரி, கர்மாவனால தான் இந்த வலியை தரும் உறவுகள் வந்திருக்குன்னு நாம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பந்தங்கள்ல இருந்து, இந்த வலியை தரும் கிளைகள்ல இருந்து விடுபடுறது எப்படி? இந்த தொடர்ச்சியான சுழற்சியை எப்படி கட் பண்றது? அதுக்கான செயல்முறைகளை இப்போ பாப்போம். இந்த சுழற்சியை உடைக்க நம்ம தத்துவங்கள் 3 தெளிவான வழிகளை காட்டுது. 1 ஏற்பு, 2 நிபந்தனையற்ற அன்பு, 3 மன்னிப்பு. இந்த 3 விஷயமும் தான் அந்த கர்மாவை கட் பண்ற கத்திரிக்கோள். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒவ்வொன்னா விளக்கமா பார்ப்போம். முதல் விஷயம் ஏற்பு, அதாவது அக்செப்டன்ஸ். ஒரு உறவு ரொம்ப கஷ்டப்படுத்துதா, அவங்க கூட எதிர்த்து போராடுறதையோ அவங்கள வெறுக்கிறதையோ முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு பதிலா, ஓகே, இது எனது கர்ம வினை, இதை நான் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற புரிதலோட அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதுவே உங்க கர்மாவை பாதியா குறைச்சிடும். கடினமான உறவுகளை ஒரு போர்க்களமா பார்க்காம அது ஒரு பாடமா பாருங்களேன். இதுல 2வது முக்கியமான பாயிண்ட் நிபந்தனையற்ற அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம காட்டுற அன்பு. புதுசா எந்த கர்மாவையும் உருவாக்குறதே இல்ல. நம்ம நிறைய தடவை நான் உனக்கு இவ்ளோ செஞ்சனே, எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு யோசிப்போம், சரியா? அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு நம்ம கடமையை மட்டும் கரெக்டா செஞ்சா புதுசா எந்த கர்மாவும் நம்ம அக்கவுண்ட்ல சேராது. இது ஒரு பெரிய கவசம் மாதிரி நம்மள காப்பாத்தும். 3வது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் மன்னிப்பு. மத்தவங்கள மனதார மன்னிக்கிறதால மட்டும்தான் அவங்க கூட இருக்கிற அந்த கர்ம பிணைப்பை நீங்க முழுசா துண்டிக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்க மேல கோபத்தையும் வஞ்சத்தையும் மனசுலயே வச்சிருந்தீங்கன்னா அடுத்த பிறவிக்கும் அவங்கள உங்க கூடவே சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன, கேட்கவே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல? அதனால தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. பாகம் 3, அக அமைதிய வளர்த்தல். வெளியில இருக்கிற உறவுகளை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம கவனத்தை உள்ள திருப்புவோம். மரத்தோட களைகள் காத்துல அடிச்சாலும் அதோட அடிமரம் பாத்தீங்கன்னா ஆடாம அசையாம ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அதுபோல நம்ம உள்ளத்துல அந்த அக அமைதியை எப்படி வளர்க்கறதுன்னு பாப்போம். அமைதிங்கிறது வெளியில கடையில தேடி வாங்குற பொருள் இல்லைங்க, அது நம்ம உள்ள இருந்து வரணும். அதுக்கு ஒரு 3 சிம்பிளான டெய்லி பிராக்டிஸ் இருக்கு. சாட்சி பாவம், நன்றியுணர்வு, அப்புறம் தியானம்.
இந்த பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு நிசப்தத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். சாட்சி பாவம்னா என்ன? இங்கிலீஷ்ல இத அப்சர்வர் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை ஏதோ தியேட்டர்ல உட்காந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்க. நடக்கிற விஷயங்கள்ல எமோஷனலா சிக்கிக்காம விலகி நின்னு ஒரு பார்வையாளரா வேடிக்கை பார்க்க பழகுங்க. இது உங்களை ஏகப்பட்ட மன உளைச்சல்கள்ல இருந்து ஈஸியா காப்பாத்திடும். அதே போல டெய்லி நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எந்த மனசுல நன்றி உணர்வு அதிகமா இருக்கோ அங்க அமைதி தானாவே வந்து உட்காந்துக்கும். அது கூடவே தினமும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிச்சு பாருங்க. மனசுல இருக்கிற அலைச்சல் எல்லாம் அடங்கி ஒரு ஆழமான அமைதி உங்களுக்கு கிடைக்கும். பாகம் 4 வாழ்வின் நோக்கம். நாம இப்போ இந்த விளக்கத்தோட சிகரத்துக்கே வந்துட்டோம். உறவுகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், அமைதியையும் பார்த்தாச்சு. ஆனா இதற்கெல்லாம் மேலா நம்ம ஒட்டுமொத்த வாழ்வோட நோக்கம்தான் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் இது மாறலாம். ஆனா ஆன்மீக தத்துவங்கள் நம்ம வாழ்வின் நோக்கத்தை ஒரு 3 முக்கிய நிலைகளா பிரிக்குது. நம்ம ஆன்மாவோட பயணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். இதுல 3 நிலைகள் இருக்கு. முதல் நிலை சுயமுன்னேற்றம், 2ஆம் நிலை சேவை, 3ஆம் நிலை ஆத்ம ஞானம். நாம எப்படி நம்மள செதுக்குறதுல ஆரம்பிச்சு கடைசியில அந்த பிரம்மாண்டத்தோடையே ஒன்றிணைறோம் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. முதல் 2 நிலைகளை எடுத்துக்கிட்டா, முதல்ல உங்களை நீங்களே செதுக்கிக்கிறது, உங்களோட கேரக்டரை ஸ்ட்ராங் ஆக்குறது. நீங்க ஒரு முழுமையான ஆள ஆனதும் ஒரு நிழல் தரும் மரம் மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யற சேவை மனப்பான்மைக்கு மாறுறது. இதுதான் அந்த முதல் 2 படிகள். கடைசியா ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட நிலை ஆத்ம ஞானம். பல பிறவிகள், பல கஷ்டங்கள், பல உறவுகள், இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அந்த பிரபஞ்ச பேராற்றலோட முழுமையா கலக்கிறது தான் நம்ம வாழ்வோட இறுதி நோக்கம். இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் திரும்பவும் அந்த மரத்தோடவே ஒப்பிட்டு பாருங்களேன். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய மரம். அதுல இலைகள் உதிர்வதும் புதுசா துளிர்ப்பதும் எவ்வளவு இயற்கையோ அதே மாதிரிதான் மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வர்றதும் போறதும். நம்ம கடமைகளை சரியா செஞ்சுட்டு பற்றற்ற அன்பை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும். அமைதியும் நம்ம வாழ்வோட நோக்கமும் நம்மள தேடி வரும். இப்ப நம்மளோட இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க வாழ்வினும் மரத்தோட கிளைகளை பாருங்க. தேவையில்லாத எந்த கோபத்தை, எந்த வஞ்சத்தை நீங்க இன்னும் இறுக்கி பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? அடுத்த பிறவிக்கும் அதை சுமக்காம இருக்க எதை இன்னைக்கே மனசார மன்னிச்சு விட்டுவிட வேண்டிய நேரம் இது? கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான அலசலில் சந்திப்போம்.